அகால மரணம். இந்த மாதிரி ஆத்மாங்களுக்கு தெய்வம் கண்டிப்பா துணையா நிற்கும். ஏன் தெரியுமா? கணவனை போய் நம்பி ஏமாந்தது சமம் இது. இந்த ஆத்மா வந்து கண்டிப்பா யாரையுமே பழி வாங்காம விடாது. 101% பழி வாங்கும். இனியெல்லாம் அவங்களால வாழவே முடியாது. இனிமேல் தான் அவங்க வாழ்க்கையில நரக வேதனை இருக்கு. அதே ஊர்ல வந்து இவனுக்கு அந்த 300 சவர நகையை போட்டு தலையில மொட்டை அடிச்சு கரும்புலி செம்புலி கொடுத்து நிர்வாணமா ஆக்கி கல்லை விட்டு அடிச்சே சாப்பிட்டு. இது வந்து ஆக்சுவலி கொலை தாமா. பொண்ணு வந்து சூசைட் நான் என்னால ஏத்துக்கொள்ளவே முடியாது. இது ஒரு கொலை. பெத்த அப்பனே வந்து என்ன சொல்லியிருக்காரு, பொறுமையா தான் இருக்கணும், ஒரு வாழ்க்கைன்னு அப்படிதான் இருக்கணும். எவ்வளவு ஒரு மடத்தன்னை பாருங்க. நம்ம கிட்ட 1000 கோடி இருக்குதா, அவங்க கிட்ட 2000 கோடி இருந்தா போதும் சொல்லி நினைக்கிறாங்க. பொழுது பெத்தவங்களா இருந்தா கூட இந்த ஆத்மா எதிர்த்து நிற்கும். இவனெல்லாம் வெட்டி வீரபலி போட்டுடணும். கண்ணெல்லாம் எனக்கு கலங்கிடுச்சு. யோசிச்சு பாருங்க, அவளோட வாழ்க்கையில ஒரு நாள் கூட அழுதா மாதிரி தெரியலமா. அப்படியே அவ்வளவு ஒரு பிளாசம் முகம், அவ்வளவு ஒரு கலை, மகாலட்சுமி கடாட்சம் மாதிரி. அந்த பொண்ணை போயிட்டு செக்ஷுவல் இதுல வந்து எவ்வளவு தூரம் ஒரு பாத்ரூம் போனப்புறமா ஒருத்தர் பின்னாடி போவான். எதுக்குமா பின்னாடி போவாங்க? என்ன ஒரு கூச்சநாச்சம் இல்லை, என்ன ஒரு வளர்ப்பு, இவ்வளவு கேவலமான வளர்ப்பை வளர்த்துருப்பாங்க. எந்த ஆண் மகன் தன் கணவனா இருக்கக்கூடாதுன்னு அவன் நினைச்சாலோ அந்த ஒரு மிருகமே நம்மளுக்கு கணவனா வந்து நின்றல. அந்த ஒரு விஷயம் தான் அவளுக்கு வந்து ரொம்ப மன அழுத்தத்தை கொடுத்துருச்சு. இந்த மாதிரி ஆளுங்க தான் பொண்ணுங்களை ரேப் பண்ணுறது. இந்த மாதிரி ஆளுங்க தான் வயசு வித்தியாசம் பார்க்காத பெண்களை ரேப் பண்ணுறது. இந்த குடும்பத்துக்கு கொடுக்குற தண்டனை இதோட வாழ்க்கையில எவனும் வந்து வரதட்சணை வாய் திறக்கூடாது. பிரேவ்மென் பிக்சர்ஸ் வழங்கும் அனலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் பீனிக்ஸ் ஜூலை 4 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை. வணக்கம்க்கா. வணக்கம். நிறை குறைகளோட ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னும் போது ஒருத்தவங்களுக்கு நல்லவங்களா இருந்தால் அவங்களுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கேள்விப்பட்டோம்லக்கா. இப்போ ரிதன்யாவுடைய விஷயத்துல நம்ம அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? சரி, ஆக்சுவலி எந்த ஒரு ஆத்மாவும் தூர ஆத்மாக்கள் ஒன்று இருக்கு. தூர ஆத்மா என்பது அகால மரணம். அகால மரணம் ஆக்சிடென்ட்ஸ். சரி, அதுதான் ஆக்சிடென்ட், சூசைட் தான், ரெண்டுமே அகால மரணம். பட் இந்த பொண்ணோட கேஸ்ல அந்த மாதிரி நம்ம வந்து டீல் பண்ண முடியுமா? கண்டிப்பா கிடையாது. ஏன்னா இது வந்து ப்ரீ பிளான்ட். அதாவது ஒரு பொண்ணை எந்த மன உளைச்சல் ஆளாக்கி எந்த இடத்துல அவளுக்கு வந்து அடிச்சா வலிக்குமோ, எந்த சூழ்நிலையில அவளை மிதிச்சா வலிக்குமோ, அந்த மாதிரி எல்லாருமே சேர்ந்து இவளை புஷ் பண்ணி வேற வழியே இல்லாம நம்மளால இனி வெளியே வர சொல்லிட்டு அவளை கடைசியில கடவுளோட போயிட்டு கோயில் போயிட்டு வந்து இதோட என் கதையை முடிச்சு சொல்லிட்டு தெய்வத்தின் பாதத்திலேயே அந்த பொண்ணு இறந்துருக்கதான் நான் சொல்லுவேன். கண்டிப்பா இந்த பொண்ணெல்லாம் தெய்வத்துக்கிட்ட போய்க்கும். இந்த ஆத்மா வந்து கண்டிப்பா யாரையுமே பழி வாங்காம விடாது. ஏன், அவங்க பெத்தவங்களா இருந்தா கூட இந்த ஆத்மா எதிர்த்து நிற்கும். ஏன்னா அந்த பொண்ணு கடைசியில கோயிலுக்கு போயிட்டு வந்த பிறகுதான் இந்த மாதிரி ஆயிருக்குன்னா, அப்ப அந்த தெய்வத்துக்கிட்ட போய் எவ்வளவு முறையிட்டு இருப்பா, அந்த தெய்வத்துக்கிட்ட எவ்வளவு கதறி இருப்பா, என் வாழ்க்கை இப்படி போயிடுச்சு, எனக்கு இவ்வளவு ஒரு கஷ்டமாயிடுச்சு சொல்லிட்டு. அப்போ கண்டிப்பா இந்த ஆத்மா, இந்த மாதிரி ஆத்மாங்களுக்கு தெய்வம் கண்டிப்பா துணையா நிற்கும். ஏன் தெரியுமா? அவ எல்லாமே கஷ்டப்பட்டு ஒரு நிலைக்கு வந்து கணவனை போய் நம்பி ஏமாந்தது சமம் இது. அதாவது ஒரு கணவன் வந்து எந்த இடத்துல கடைசி வரைக்கும் காப்பாற்றுறது தான் ஒரு கணவன் இல்லை. அந்த ஆண் என்ற ஒரு ஆதிக்கம் மட்டும் இருந்தால் அவன் ஆம்பளை ஆயிட முடியுமா? ஒரு பெண்ணை காக்கணும், குழந்தை குட்டி குடும்பம் எல்லாத்தையும் கடைசி வரைக்கும் அதை காப்பாற்றுதான் ஒரு ஆணோட இது. அது மொட்டை மேலுமா அவள் முழுக்க ஏமாந்துட்டா. ஸோ இந்த சைடும் தவறு, பெற்றவங்க சைடும் தவறு. இவருக்கு வேற ஆப்ஷன் இல்லாமல் இந்த சூழலை ஏற்படுத்துறது இவங்க 2 பேர் மேலே தவறுன்னு தான் நான் சொல்லுவேன். அது கண்டிப்பா தெய்வம் வந்து அந்த ஆத்மாவுக்கு துணையா நிற்கும். அந்த ஆத்மா கண்டிப்பா பழிவாங்க. 101% பழிவாங்க. இனியெல்லாம் அவங்களால வாழவே முடியாது. நிம்மதினா என்னன்னு கேட்பாங்க பாருங்க. இனிமேல் தான் அவங்க வாழ்க்கையில நரக வேதனை இருக்கும். இது கண்டிப்பா நடக்கும். 300 பவுன் நகை போட்டுமே அவங்க இறந்திருக்காங்க, தற்கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது அவங்களோட மனநிலை எப்படி இருந்திருக்கும்? இன்னைக்கு அவங்களுடைய ஆவி சும்மா விடாது இப்படிலாம் நிறைய பேர் பேசிக்கிறாங்கல்ல, இது எல்லாமே உண்மைதானா? எப்படி புரிஞ்சுக்கலாம் இது? அதாவது ஒரு வாழ்க்கை பெண் பிள்ளைக்கு, எஸ்பெஷலி பெண் பிள்ளைக்கான இன்னைக்கு காலகட்டத்தில் இருக்கிற பெண் பிள்ளைக்கு வந்து நகை பணம் முக்கியமா கிடையாது. கல்வி முதல்ல, 2வது மனோபலம், மனோதைரியம். அதாவது அவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்துலையுமே எந்த ஒரு நேரத்துலையுமே தன்னை பாதுகாக்கிறதுக்கும் தன்னோட பிரச்சனைகளை யாரோட துணை இல்லாமல் எதிர்கொள்றதுக்கு தான் இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கையில ரொம்ப மிக முக்கியமான கட்டமாக இருக்குது. ஏன்னா எல்லாருக்குமே வந்து இண்டிவிஜுவல் லைஃப் தான் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு. எல்லாமே முன்னெல்லாம் வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி இருந்தது,
அதுக்கப்புறம் ஃபேமிலியாக தனியாக வாழ்ந்தாங்க. இன்னைக்கு அதுலேருந்து செப்பரேட் ஆக ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம பார்த்து தானே இருக்கோம். அதுவும் வந்து பெண் ஆணும் இருந்தது சரி, பெண்ணாக இருந்தது சரி, இன்னைக்கு எல்லாமே தனித்தனி வாழ்க்கையில் வந்து வாழ்வாதாரம் வந்து ரொம்ப அதிகமாக இன்னைக்கு போயிருக்கு. இந்த நிலையில இந்த நேரத்தில் இப்படி கூட வந்து உலகத்தில் மக்கள் இருப்பாங்களா, ஒரு பேரண்ட்ஸ் இருக்குமா சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமாகுது. ஏன்னா நல்ல தெளிவாக கிளியராக சொல்லியிருக்காங்க. அந்த அம்மா பொண்ணு 2 பேருமே, அதாவது இவளோட பொண்ணோட அம்மா அப்பா சொல்கிறேன் நான், அவங்க 2 பேருமே அந்த பணம், அந்த அவங்களோட அந்த டிக்னிட்டி, அவங்களுக்கு முன்னாடி அந்த வாழ்வாதாரத்தை தான் பார்த்துருக்காங்க தவிர்த்து, இந்த குழந்தைய நம்ம வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறோமே, அந்த குழந்தைக்கு ஒரு சேஃபர் ஜோனாக நம்ம இருக்கணும். ஏதாவது ஒரு பிரச்சனை நம்ம எப்படி வந்து ஃபேஸ் பண்ண அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியல. ஸோ அவங்க அப்பா அம்மாவுக்கே தெரியாது. அப்போ இந்த குழந்தைக்கு எப்படி தெரியும்? அந்த அப்பா அம்மாவுக்கே தெரியாது. அப்போ இந்த குழந்தைக்கு எப்படி தெரியும்? ஏன்னா ஒரு தடவமாக அந்த குழந்தை வந்து தன்னோட தந்தை கிட்ட தான் வந்து முறையிட்டு இருக்கா. அப்பா இந்த மாதிரி பிரச்சனை எனக்கு சொல்லிட்டு கொஞ்சம் நம்ம காது கொடுத்து கேட்கணும். இல்லையா உங்களால் முடியல, உங்களுக்கு எவ்வளோ ரிலேஷன்ஸ் இருப்பாங்க, எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. இன்னைக்கெல்லாம் போலீஸ்லாம் வந்து எவ்வளோ விஷயத்துல வந்து முன்ன வந்து நிற்கிறாங்க. அவங்க கிட்ட ஒரு கன்சல்டேஷன் பண்ணி ஒரு கவுன்சிலிங் கொடுத்து இந்த மாதிரி பிரச்சனை இது எப்படி ஹேண்டில் பண்ணி எனக்கு தெரியல சொன்னா அவங்க ஈஸியாக பண்ணியிருப்பாங்க. இல்லை அதை தவிர்த்து நீங்களும் வந்து வரட்டு கௌரவம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இது ஒரு எக்ஸாம்பிள். இன்னைக்கு வேற எதுவுமே தெரியாது. வரட்டு கௌரவம், பிடிவாதம், என்ன நம்ம வந்து சொசைட்டியை வந்து ஏதாவது நம்ம சொல்லிடுவாங்களோ சொல்லிட்டு அந்த ஒரு கேள்விக்குரிய அந்த மனப்பான்மை இன்னைக்கு வாழ்ந்தது தான் இன்னைக்கு இந்த பெண்ணோட பலி. இது வந்து ஆக்சுவலி கொலைதாம்மா. எல்லாருமே சேர்ந்து இதை கொலைதான் பண்ணிக்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து சூசைட் நான் என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இது ஒரு கொலை. ஏன்னா நியாயம் கிடைக்கல அந்த பொண்ணுக்கு. இப்போ ஒரு இடத்துல இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை, நான் யார்கிட்ட போய் நிற்பேன்? என்னோட பேரண்ட்ஸ் கிட்ட இருப்பேன், என்னோட அண்ணன் தம்பி கிட்ட இருப்பேன். அவங்களால முடியல, அடுத்த கட்டம் எங்கே போவேன்? எங்களோட திருநங்கை சமுதாயத்தை போவேன். அங்கேயே முடியல என்ன போவேன்? அடுத்தது போலீஸ் ஸ்டேஷன் தான் போகணும். இதுதானே முறை, கரெக்டாக இல்லை? அதே மாதிரி ஒரு ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி அதுதானே சேஃபர் ஜோன். ஆனால் இந்த பொண்ணு எல்லா இடத்துலையும் முட்டி மோதி இருக்கிறா. கடைசியில் பெத்த அப்பனே வந்து என்ன சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நீ வந்து பொறுமையாக தான் இருக்கணும், ஒரு வாழ்க்கைன்னு அப்படி தான் இருக்கணும். ஒரு நாள் இவர் வந்து அந்த மாமனார் மாமியாரையோ இல்லை அந்த பையனையோ கொஞ்சம் ரஃப் டோன்ல விசாரிச்சிருந்தா இந்த பிரச்சனையும் வந்திருக்காது. அந்த பொண்ணுக்கு அதுதான் கடைசி வரைக்கும் அந்த மனசுல வந்து ரொம்ப வலிவேதனை ஆகிடுது. ஏன்னா இப்பேற்பட்ட விஷயத்த நம்ம வந்து சொன்னா கூட யாரும் அதை புரிஞ்சிக்க மாட்டுறாங்களே, நம்மளை வந்து போய் வாழு அந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸா தான் பண்ணாங்க தவிர்த்து அந்த பொண்ணோட மனநிலைமை வந்து யாருமே புரிஞ்சிக்கவே இல்லை. அதே மாதிரி அந்த சைடு சொல்கிறேன், இவனெல்லாம் வந்து இந்நேரம் ஏன் வச்சுருக்கீங்கன்னு எனக்கு புரியல. இன்னும் சுட்டு தள்ளிடணும். இல்லைன்னா வந்து சவுதி அரேபியாவில் பண்ணுற மாதிரி நடு ரோட்டில் தூக்கு மாட்டி சாவடிச்சு, இல்லை அதே ஊரில் வந்து இவனுக்கு அந்த 300 சவர நகையை போட்டு இவனுக்கு தலையில் மொட்டை அடித்து கரும்புலி செம்புலி கொடுத்து இவனை வந்து நிர்வாணமாக ஆக்கி இவனை அடித்து கல்லை விட்டு அடித்தே சாவடிச்சிருக்கணும். ஏன்னா ஒரு பெண் பிள்ளை வந்து ஒரு தாய்க்கு சமம், ஒரு சகோதரிக்கு சமம், ஒரு குழந்தைக்கு சமம். இந்த வயசு உனக்கு இதே மாதிரி இருக்குமா? நான் கேட்குறேன். நாளைக்கு உனக்கு வயசு ஆகாது, நீ ஒரு குழந்தை பெற்று அப்பா அம்மா ஆக மாட்டேன், அறிவு இருக்க தேவையில்ல. ஏன்டா படுபாவி, நல்ல கிளி மாதிரி அந்த பொண்ணை கொடுத்து வேலையும் இல்லையா, எல்லாமே ஃப்ராடு தரும். நல்லா பாருங்க எப்படி ஏமாந்துருக்காங்க பாருங்க. அதாவது இவ்வளோ ஒரு பெரிய வசதி, அவங்க அப்பாவுக்கு அத்தனை ஒரு பிஸ்னஸ் இருக்கான் அந்த ஊரில், என்ன மால்ஸ் இருக்கான், என்னென்னவோ சொல்கிறாங்க. ஆனால் ஒரு பெண் பிள்ளையை கொடுக்குறோமே, அவங்க வீட்டு ஃபேமிலி என்ன இதை விசாரிக்க மாட்டாங்க. எவ்வளோ ஒரு மடத்தன்னை பாருங்க. நம்ம கிட்ட 1000 கோடி இருக்குதா, அவங்க கிட்ட 2000 கோடி இருந்தால் போதும் சொல்லி நினைக்கிறாங்க பொழுது. இதுவா வாழ்க்கை? இன்னைக்கு கடைசியில் எப்படி ஒரு குழந்தைய தொலைச்சிட்டு உட்காந்துருக்காங்க பாரு. அவனெல்லாம் பெரட்டி இருக்கணும். இவங்கெல்லாம் இதை பண்ணி இருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த பொண்ணு வந்து உயிர் போயிருக்காது. இன்னைக்கு நான் கேட்குறேன், சொசைட்டியில் எத்தனை பேர் இந்த மாதிரி செத்துருக்காங்க? எவ்வளோ பெண்கள் அந்த மாதிரி வந்து இந்த பொண்ணு செத்து இன்னும் 2 நாளில் இன்னொரு பொண்ணு செத்துருச்சு. அதே மாதிரி 50 சவரன் நகை ப்ளஸ் 50 லட்சம் வீடு கொடுத்துருக்காங்க பொழுது. அந்த மாதிரி எத்தனை வெளியே வராத கேசஸ் நம்மளுக்கு தெரியுது. இப்போ இதெல்லாம் நம்ம மீடியாவில் வந்ததெல்லாம் நம்ம பேசப்படுறோம். என்னம்மா சொல்ற? இப்போ எத்தனை குக்கிராமங்களில் எத்தனை வீடுங்களில் எத்தனை பேர் வந்து இந்த மாதிரி வந்து இறந்தவங்களுக்கு நம்மளுக்கு தெரியாமே போயிருக்காங்க. உண்மை தானே? அப்போ இந்த பெண்களுக்கு எப்படி நீதி கிடைக்கும், நியாயம் கிடைக்கும்? அப்போ யார் மேலே குற்றம்? சொசைட்டி மேலே குற்றமா, இல்லை பெற்றவங்க வளர்த்தாங்களா அவங்க மேலே குற்றமா, இல்லை மாமனார் மாமியார் வந்து இது மாதிரி தரித்திரமான ஒரு நாயை வளர்த்துக்காங்களா? இந்த நாயின் கூட சொல்ற நாய் நன்றி உள்ளது, நாய் கூட சொல்ல முடியாது. ஏன்னா அவனை வந்து எந்த ஜீவராசிகளும் சேர்க்கக்கூடாது. ஏன்னா அதுங்க கடவுளால் படைக்கப்பட்ட அத்தனை ஜீவராசிகளும் அதோட ஃபேமிலியோட நல்ல சந்தோஷமா தான் இருக்குது. இந்த மாதிரி இவனை என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலம்மா. இவனெல்லாம் வெட்டி வீரபலி போட்டுடணும். நிஜமா சொல்றேன், அவ்வளோ ஒரு வயிறு எடுத்து கண்ணெல்லாம் எனக்கு கலங்கிடுச்சு. அவ்வளோ ஒரு மன கஷ்டம், யோசிச்சு பாருங்க. அந்த கடைசியில அந்த முடிவு எடுக்கும் போது அவங்களோட மனசு, அதுதான் சொல்ல வரேன். அந்த யோசிச்சு பாருங்க, அந்த பொண்ணு படிக்கிற இருந்து அவளோட வாழ்க்கையில ஒரு நாள் கூட அழுதா மாதிரியே தெரியலம்மா. அப்படியே அவ்வளோ ஒரு பிளாசம் முகம், அவ்வளோ ஒரு கலை, மகாலட்சுமி கடாட்சம் மாதிரி அந்த பொண்ணை போயிட்டு எந்த அளவுக்கு சித்திரவதை பண்ண முடியுமோ, அதுவும் செக்ஷுவல் இதில் வந்து எவ்வளோ தூரம் ஒரு கணவன் எதெல்லாம் பண்ணக்கூடாதோ
அத்தனையும் அந்த பெண் பிள்ளைக்கு பண்ணும்போது அந்த பெண் பிள்ளை வேற எங்கம்மா போவா? அதாவது நம்ம இன்னைக்கு நம்ம எல்லாமே ஊடகத்துறையில எல்லாமே நம்மளுக்கு வெளியே வந்துருச்சு. ஒரு குழந்தைய வந்து ரேப் பண்ணி சாவடிக்கிறாங்க, பெண் பிள்ளைகளே ரேப் பண்ணி சாவடிக்கிறாங்க, வெளியே போன மூதாடிகளும் ரேப் பண்ணி சாவடிக்கிறாங்க பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி அசுரர்கள் ஒருத்த வந்து நம்ம கூடி நம்ம கணவனா வந்து நின்றுட்டானே சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு அதுதான் வலி. வேற எந்த வலியுமே அந்த பொண்ணு கிடையாது. அந்த பொண்ணு வேற எந்த இது இருந்தா கூட கண்டிப்பா அவ வந்து டேக்கிள் பண்ணிட்டு மேல வந்திருப்பா. அவளுக்கு என்ன ஒரு பயம்னா, எதை நம்ம வெளியெல்லாம் படிச்சு எதை நம்ம வெளியே வந்து பார்த்து எந்த ஆண் மகன் தன் கணவனா இருக்கக்கூடாதுன்னு நம்ம நினைச்சாலோ அந்த ஒரு மிருகமே நம்மளுக்கு கணவனா வந்து நின்றுல அந்த ஒரு விஷயம் தான் அவளுக்கு வந்து ரொம்ப மன அழுத்தத்தை கொடுத்துருச்சு. இதை வந்து நம்ம போய் சொன்னாலும் யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. இனிமேல்ட்டு இந்த வலி வேதனை நம்மளால ஜீர்ணிக்க முடியாது. அதனாலதான் அந்த குழந்தை வந்து அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்து. இப்ப நீங்க சொன்ன மாதிரி தான் எந்த ஒரு சுகத்தையும் அனுபவிக்காம எந்த ஒரு வாழ்க்கையுமே முழுசா வாழாம இவங்க அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னும் போது அவங்களோட ஆன்மா என்ன சொல்ல விரும்பும்? ஆக்சுவலி இதை என்ன வந்து மாதிரியான நிறை குறைகள் என்ன வந்து கேட்டீங்கன்னா இது முழுக்க முழுக்க கொலைதாம்மா. ப்ரீ பிளான்டு மர்டர்ன்னு சொல்லுவேன். அதாவது இவங்க பண்ண டார்ச்சர்ல அந்த குழந்தைய போய் சூசைட் பண்ணிக்கணும். இப்போ நம்மள சூசைட் எப்போ பண்ணுவோம்? ஏதாவது நம்மளுக்கு விரக்தி ஆயிடும். நம்ம வாழ்க்கையே நம்ம கடைசி காலம் எதுவுமே கிடையாது, போ இனிமேல் உயிர் இருந்ததுன்னா உயிர் இன கிடைக்குதுன்னா சொல்லிட்டு நம்ம சாவர முடிவு. அது வந்து விரக்தி. நம்ம எல்லாமே இழந்து நம்ம கஷ்டம், நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க யாராவது, இல்லை நம்மளுக்கு ஏதாவது ஒரு தோல்வி, நம்மளுக்கு ஏதாவது ஒரு கடன் தொழில் ஆயிடுச்சு, நம்ம இதுலேருந்து எப்படி மீள போகிறோம் அந்த ஒரு பயத்தில் நம்ம சூசைட் பண்ணிடுவோம். கரெக்ட் தானே? ஸோ அதுவே வந்து சாஸ்திரப்படி அது பண்ணக்கூடாது. சரியா? ஒரு உயிர் என்பது நம்மளோட நம்ம உருவாக்குனதுக்கு அந்த ஆதிபராசக்தி உருவாக்குனது. எப்போ அந்த உயிர் போனா அவளுக்கு தெரியும். அது வரைக்கும் இந்த கர்மாவை நம்ம அனுபவிச்சுதான், அது விதி. கரெக்ட் தானே? பட் ஆனா இது வந்து ஒரு ப்ரீ பிளான்டு மர்டர். இந்த பக்கமும் டார்ச்சல், இந்த பக்கம் போய் சொன்னாலும் புரியல. ரெண்டாவது இதுல என்ன ஒரு கொடுமைனா, மாமியார் கிட்ட அந்த பொண்ணு சொல்லியிருக்கா. சரி, மாமியாருக்கு தான் அதை ஹேண்டில் பண்ண தெரியல. மாமியார் என்ன பண்ணிருக்காங்க, மாமனார் கிட்ட சொல்லியிருக்கா. அந்த தர்தல ஒரு நாளெல்லாம் நிக்க வச்சா பேசுவாங்க. டேய் என்னடா பேசுவீங்க அந்த பொண்ணுக்கிட்ட நான் கேட்குறேன். இன்னும் அதான் பேசுவோம். ஒரு பெண் பிள்ளை கிட்ட ஒரு மருமகள்னா மகளுக்கு சமம். கரெக்ட் தானம்மா? பொண்ணுக்கு சமம். உன் பொண்ணுக்கிட்ட அப்படி 5 மணி நேரம் உன் பையன் பண்ண திருவிழாவில் என்ன பேசியிருப்ப? எவ்வளோ ஒரு காம கொடுறாம எல்லா இடத்துல கட்டி போட்டு அந்த மாதிரி அதெல்லாம் பார்க்கறதுக்கே யோசிக்கவே முடியல நம்மளால. இப்படி கூடமா இந்த சைக்காட்ரிக் உலகத்துல இந்த மாதிரி இருக்குமா? எவ்வளோ ஒரு சைக்காட்ரிக் பேஷண்ட். அவன் வந்து நல்ல நார்மல் ஆண் மகனே கிடையாது. அது ஒத்துக்கவே மாட்டேன், என்னால ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அவன் ஒரு சைக்காட்ரிக் பேஷண்ட், மென்டலி டிசார்டர். அவனெல்லாம் சுட்டு தள்ளிடணும். ஏன்னா இவன் இந்த மாதிரி ஆளுங்க வெளியே வந்தா இந்த மாதிரி ஆளுங்க தான் பொண்ணுங்களை ரேப் பண்ணுறது, இந்த மாதிரி ஆளுங்க தான் வயசு வித்தியாசம் பார்க்காத பெண்களை ரேப் பண்ணுது, கிழவிகளை மூதாட்டிகளை ரேப் பண்ணுது, குழந்தைங்களை ரேப் பண்ணுது. இந்த மாதிரி ஆண்களால் தான் பல பெண்களோட வாழ்க்கை சீரழியும். இவனெல்லாம் வந்து இப்போ வந்து தடுத்து இப்போயே வந்து சரியான தண்டனை கொடுத்துடணும். இதுவரை தொடரக்கூடாது. அதாவது இன்னைக்கு கவர்மெண்ட் கிட்ட என்ன கேட்குதுன்னா, இந்த குடும்பத்துக்கு கொடுக்குற தண்டனை இதோட வாழ்க்கையில எவனும் வந்து வரதட்சணை வாய் திறக்கூடாது. வர பொண்ணுக்கிட்ட இந்த மாதிரி வந்து பொண்டாட்டியா இருந்தா கூட, சட்டத்துல என்ன சொல்றது, மனைவியா இருந்தா கூட அவளோட இஷ்டம் இல்லாம நீ அவளோட தாம்பத்தியம் பண்ணக்கூடாது. அதானே உண்மை. அவளோட விருப்பம் இல்லாம நீ வந்து அவள் வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அப்ப நம்ம இதை எது சேர்க்கறது? அப்ப இதை நம்ம என்னன்னு சேர்க்கலாம்? மர்டர்ன்னு சேர்க்கலாமா, ரேப்னு சேர்க்கலாமா, இல்ல வந்து த்ரெட்னிங் பண்ணி பிளாக்மெயில் பண்ணி பண்ணுன்னு சொல்லி சேர்க்கலாமா? அதாவது எதெல்லாம் ஒரு பெண் பார்க்க கூடாதோ அந்த வீட்டுல சகலத்தையும் பார்த்துட்டாமா, போயிட்டா, முடிஞ்சிருச்சு அவ கதை. ஏன்னா பாத்ரூம் போன கூடமா ஒருத்தன் பின்னாடி போவான். எதுக்குமா பின்னாடி போவாங்க? என்ன ஒரு கூச்ச நாச்சம் இல்லை, என்ன ஒரு வளர்ப்பு, இவ்வளோ கேவலமான வளர்ப்பை வளர்த்துருப்பாங்க. ஒரு பையனை எப்படிலாம் வளர்க்க கூட அத்தினி தர்தலையாக வளர்த்துருக்காங்க. அது சொல்கிறேனே, ஒன்றுமே சொல்லதுக்கே இல்லை. மாதம் வந்து இந்த பொண்ணோட பேங்க்ல டெபாசிட் போடுவாங்க, கால் மேலே கால் படி இந்த பொண்ணு 3 வருஷத்துக்கு நல்லா சாப்பிட்ருப்பா போலகுது, நிம்மதியாக இருந்துக்கலாம். அது ரெண்டாவது இன்னொரு விஷயம், என்ன பேரண்ட்ஸ் தப்பு பண்ணிட்டாங்கன்னா, ஒரு பொண்ணு மன அழுத்தத்தோடு வீட்டுக்கு வரா, அந்த பொண்ணோட மன அழுத்தத்தை குறைக்க பார்க்கணுமே தவிர்த்து, எடுத்த உடனே நீ போய் டைவர்ஸ் பண்ணிட்டு வந்து நான் இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சு அவங்க அம்மா சொல்லுவாங்களாம்மா? கொஞ்சமாச்சு காமன் சென்ஸ் இருக்க தேவையில்ல. ஃபர்ஸ்டே ஏகோ அடிபட்டு உதப்பட்டு அதுலேருந்து அவன் மீளறதுக்கு 6 மாதம் ஆகாம, 2 வருஷம் ஆகாம, 3 வருஷம் ஆகாம நம்மளுக்கு தெரியல. வந்தோடனே இவன் இல்லைன்னா இன்னொருத்தர் சொன்னா அந்த பொண்ணு எங்கம்மா போவா? அந்த பொண்ணு கிளியராக சொல்லிச்சு, ஏமா நாயா நானு? யாராலும் கேட்குற வார்த்தை தான். நம்ம இப்போ நானும் அதை கேட்பேன், நீயும் தான் அதை கேட்பேன். ஏமா நாயா நானு? ஏற்கனவே அடிபட்டு உதப்பட அந்த ரணமே ஒன்றும் ஆகலை. இன்னும் அந்த டைவர்ஸ் ப்ரோசஸ் இருக்குது. அதுலேருந்து வெளியே வரணும், அதுலேருந்து ரிலாக்ஸ் ஆனா ஃபர்ஸ்ட்டு. அவள் திருப்பி மனதளவில் உடலளவில் இன்னொரு திருமணத்துக்கு அவள் ரெடி ஆனோம்.
அது ரெடி ஆகுது, அவ கையில தாக்குது, நம்ம கையில என்ன? அப்ப நீங்க எந்த அளவுக்கு ஒரு பொம்மை மாதிரி இது எடுத்து இங்க வைக்கிறது, இது எடுத்து இங்க வைக்கிறது, இது எடுத்து இங்க, என்னம்மா இதெல்லாம்? என்ன இந்த கலியுகத்துல அது என்ன, அது பொம்மையா இல்ல மனுஷ உருவமா, மனுஷ உடலா? அது எவ்வளவு ஒரு கேவலமான செயலை செஞ்சிருக்காங்க பாருங்க. அந்த பொண்ணுக்கு இதுதான் 2வது அடி. அதை ஃபர்ஸ்ட் அடி வீட்டுல மாமியார் வீட்டுல முடிஞ்சிருச்சு கதை. எதெல்லாம் பார்க்கணும் சகலமா பார்த்துட்டா. 2வது அம்மா வீட்டுல என்ன சொல்றாங்க, நீ டைவர்ஸ் ஆயிட்டு வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சுனா பயந்துட்டாவ. ஏற்கனவே இதுவே இப்படி இருக்குது, இதுல வேற இருந்து திருப்பி அங்க போய் மாட்டோம். அந்த பயம், அந்த குழப்பம், அவளுக்கு சரியான ஒரு விஷயத்துல யாருமே வந்து அவளை சரியா கைட் பண்ணல. குழந்தை கதையை முடிச்சுட்டா. என்ன கேட்டா இதுதான். புரியுதுக்கா, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நேரத்துக்கு நன்றி. பிரேவ்மேன் பிக்சர்ஸ் வழங்கும் அனலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். அறுவை சிகிச்சையில்லா குணம், இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை.